வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனனில் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? இரு தரப்புக்கும் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா? இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த சில தினங்களில் தெரிய வந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலிய பிரதமரின் செய்தி தொடர்பாளரின் கூற்றுப்படி ஹெஸ்போல்லாவுடன் அமெரிக்கா பரிந்துரைத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விவரங்களை விவாதிக்க இஸ்ரேலின் அமைச்சரவை இன்று செவ்வாய்க்கிழமை கூடுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற தீவிரமான பேச்சுவார்த்தைகள் இரு தரப்பினரையும் நெருக்கமாக கொண்டு வந்துள்ளன. ஆனால் இஸ்ரேலிய, லெபனான் மற்றும் மேற்கத்திய அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த ஒப்பந்தம் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் ஹிர்பி செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாங்கள் இஸ்ரேல் ஹெஸ்போல்லா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக நம்புகிறோம் என்று நேற்று திங்கட்கிழமை தெரிவித்தார். லெபனான் மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கங்களுடன் மிகவும் நேர்மறையான உரையாடல்களுக்கு பின்னர் பைடன் நிர்வாக பேச்சுவார்த்தையாளர் அமோஜ் ஹாஸ்டின் வாஷிங்டனுக்கு திரும்பினார் என்று அவர் கூறினார். முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் விவரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க கிர்பி மறுத்துவிட்டார். பாதை சரியான திசையில் செல்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று மட்டும் கிர்பி கூறினார். ஆனால் அது இறுதி செய்யப்படவில்லை. ஒப்பந்தத்தின் பின்னரும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் லெபனானில் இலக்குகளை தாக்குவதை தொடர இஸ்ரேல் அனுமதிக்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிகளில் ஒன்று. அந்த உத்தரவாதத்தை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ளது என்று சில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதர் டேனி டானன் தெற்கு லெபனானில் அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கும் திறனை இஸ்ரேல் தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ளும் என்று நேற்று திங்கட்கிழமை தெரிவித்தார். ஆனால் பேச்சுவார்த்தைகளில் ஹெஸ்போல்லாவின் இடைத்தரகராக செயற்படும் லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபிக் பெரியின் உயர் உதவியாளர் லெபனானின் மீது தாக்குதல்கள் நடத்த இஸ்ரேலின் உரிமையை உறுதிப்படுத்த ஒப்பந்தத்தில் ஒரு விதிமுறையின் வாய்ப்பை நிராகரித்தார். தற்காப்பு என்பது இரு தரப்பினருக்கும் ஒரு சட்டப்பூர்வ உரிமை. அதை ஒப்பந்தத்தில் ஒரு விதிமுறையாக சேர்க்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். ஒப்பந்தத்தின் இறுதி வரைவு இன்னமும் வரவில்லை என்றும் பெயர் குறிப்பிடாது அந்த உதவியாளர் மேலும் கூறினார். ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுக்கான அந்த உரிமை இல்லாவிட்டால் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் சம்மதிக்காது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஜெருசலேமில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையின் உறுப்பினரான அவி டிக்டர் 2006ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையில் நடந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கையொப்பமிடப்பட்ட ஐநா தீர்மானம் 1701 போர் நிறுத்த ஒப்பந்தம் குறிப்பிடத்தக்க விதத்தில் வேறுபட்டதாக இருக்கும் என்றார். இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் உள்ள கிராமங்களுக்கு நம் மக்களை பாதுகாப்பாக கொண்டு வர ஒரே வழி வேறு ஏதாவது இருக்க வேண்டும். இது முன்பு 2006ஆம் ஆண்டு நடந்தது போல் இருக்க முடியாது என்றும் டிக்டர் கூறினார். லிட்டானி ஆற்றின் தெற்கே ஹெஸ்போல்லா இருக்காது, எங்களுக்கு அது தெரியும். அது ஒப்பந்தத்தாலும் ஏற்படலாம், போராலும் ஏற்படலாம். நாங்கள் முன்பு இருந்ததை விட இந்த முறை மிகவும் உறுதியாக இருக்கிறோம் என்றார் அவர். இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு நெருங்கிவிட்டதாக சில வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் நேற்று திங்கட்கிழமை தெரிவித்தனர். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஒப்பந்தம் வீழ்ச்சியடையக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். ஒரு லெபனான் அதிகாரி பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருவதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் மேலும் கூறிய போது, ஆனால் அது முடிவடையும் போது என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. போரில் இஸ்ரேலின் கை ஓங்கியுள்ள நிலையில் அவர்கள் புதிய நிபந்தனைகளையும் மேடைக்கு கொண்டு வரலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டால் ஒரு போர் நிறுத்தம் ஒரு வருடத்திற்கு மேலாக இஸ்ரேலிய லெபனான் எல்லையில் நடக்கும் போருக்கு குறைந்தபட்சம் ஒரு தற்காலிக இடைநிறுத்தத்தை கொண்டு வரலாம் என்று பலரும் கருதுகின்றனர். அதே நேரத்தில் முன்பு நடந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கடைசி நிமிடத்தில் முறிந்தது. செப்டம்பர் தொடக்கத்தில் மேற்கத்திய ராஜதந்திரிகள் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் ஹெஸ்போல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் அவரது உயர்மட்ட உதவியாளர்கள் கொல்லப்பட்ட போது பேச்சுவார்த்தைகளின் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக நம்பிக்கையுடன் இருந்தனர். ஒரு மேற்கத்திய ராஜதந்திரி கூறிய போது, போரில் இஸ்ரேல் பெரிய விரிவாக்க தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு ஒப்பந்தம் நெருங்கிய தருணங்களில் நாம் ஏற்கனவே வாழ்ந்திருப்பதால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயம், ஹெஸ்போல்லா தான் போரை தொடங்கியது. அப்போது காசா போரில் பாலஸ்தீனிய பிரச்சனை ஆதரித்து போர் தொடங்கப்பட்டதாக ஹெஸ்போல்லாவின் அப்போதைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அறிவித்தார். காசாவில் போர் நிறுத்தம் இல்லாவிட்டால் இஸ்ரேலை தாக்குவதை நாம் நிறுத்த மாட்டோம் என்றார். இப்போது அவர் உயிருடன் இல்லை. அவர் காசாவுக்காக தொடங்கிய போர் காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வரவில்லை, மாறாக அவரது உயிரை கொண்டு போய்விட்டது. அதனால் இப்போது ஹெஸ்போல்லா தாம் முன்பு கூறிய காசா, பாலஸ்தீனியம், ஹமாஸ் எல்லாவற்றையும் கைவிட்டு தமது சொந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது. இதற்கு போரை தொடங்காமல் விட்டிருந்தால் இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். மறுபக்கத்தில் காசாவில் அதன் போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் அருகில் கூட நெருங்கவில்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவையின் உறுப்பினரான அவி டிக்டர் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார்.
அவர் மேலும் தெரிவித்த போது, நாம் போரின் முடிவின் தொடக்கத்தில் இல்லை, எங்களுக்கு இன்னமும் நிறைய வேலைகள் உள்ளன. இஸ்ரேலிய படைகள் தீர்க்கமான வெற்றியை அடையும் வரை காசாவில் தங்கியிருக்கும், அதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என்றும் டிக்டர் கூறினார். எமது நடவடிக்கை முடியும் போது காசா இனி ஒருபோதும் இஸ்ரேலிய அரசுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று டிக்டர் கூறினார். காசாவின் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி, போர் வெடித்ததிலிருந்து காசாவில் குறைந்தது 44,211 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கையில் பொதுமக்கள் மற்றும் பாலஸ்தீனிய இயக்கங்களுக்கு இடையே வேறுபாடு இல்லை. இஸ்ரேல் சமீப கால வாரங்களில் வடக்கு காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை புதுப்பித்துள்ளது. அங்குள்ள நகரங்களை சுற்றி வளைத்து இலக்குகளை தாக்கியது. ஹமாஸ் அங்கு மீண்டும் ஒருங்கிணைவதை தடுக்கும் முயற்சியாக அதை விவரிக்கிறது. அங்கு மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், வடக்கு காசா மனிதாபிமான வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாகவும் மனிதாபிமான இயக்கங்கள் கூறுகின்றன. காசாவில் போரை தொடங்கியதும் ஹமாஸ் தான். அவர்களும் தமது தலைவரை இழந்துள்ளார்கள். ஹெஸ்போல்லா, ஹமாஸ் என்று இருதரப்பையும் தூண்டிவிட்ட ஈரான் தமக்கு விழுந்த அடிக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் முனகிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் விவசாய அமைச்சராகவும் பணியாற்றும் டிக்டர், நீண்ட காலத்திற்கு காசாவை யார் வழிநடத்துவார்கள் என்று தனக்கு தெரியாது என்றார். ஆனால் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் சில பகுதிகளை நிர்வகிக்கும் பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்தை அவர் நிராகரித்தார். நேற்று திங்கட்கிழமை தெற்கு லெபனான் மாவட்டமான டயர் மீது இஸ்ரேலில் பல தாக்குதல்களை நடத்தியது. குறைந்தது 20 பேர் உயிரிழந்தனர் என லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. காசாவிலிருந்தும் லெபனானில் இருந்தும் ஈரான் தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து தொடங்கிய போர் அந்த இரு இடங்களையும் இடிபாடுகளாக மாற்றிவிட்டது. அந்த இரு இயக்கங்களும் பலமிழந்து தடுமாறுகின்றன. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளார்கள். இரு இயக்கங்களின் உள்கட்டமைப்புகள் மற்றும் சுரங்க பாதைகள் கணிசமானவை அழிக்கப்பட்டு விட்டன. இஸ்ரேல் தமது எல்லையில் உள்ள எதிரிகளை பலமிழக்க செய்வதற்கு இந்த போரை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டதுதான் ஈரான் எதிர்பார்த்திராத திருப்பம்.